108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான உலக பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி நாளன்று வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் காஞ்சிபுரம் பாலாற்றின் கரையருகே உள்ள ஐயங்கார்குளம் கிராமத்தில் பூமிக்கு கீழே 20 அடி ஆழத்தில் 12 தூண்களுடன் உள்ள நீராழி மண்டபத்துடன் அமைந்துள்ள நடவாவி கிணற்றில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பது வழக்கம். அதன்படி நேற்று காஞ்சிபுரம் திருக்கோவிலில் இருந்து புறப்பட்டு புஞ்சை, அரசன்தாங்கல், அப்துல்லாபுரம், தூசி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வரதராஜ பெருமாள் மண்டகப்படி கண்டருளியபடி ஐயங்கார்குளம் கிராமத்தில் உள்ள சஞ்சீவராயர் திருக்கோவிலில் எழுந்தருளினார். அங்கு ஸ்ரீதேவி பூதேவி உடனாகிய வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு நன்னீராட்டு மற்றும் திருவாபரணங்கள், மல்லிகைப்பூ, செண்பகப்பூ, பஞ்சவர்ணப்பூ, மலர் மாலைகள் அணிவித்து தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக புறப்பட்டு பூமிக்கு அடியில் உள்ள நடவாவி கிணற்றில் உள்ள நீராழி மண்டபத்தில் வரதராஜ பெருமாள் எழுந்தருளினார். பின்னர் வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு தூப தீபாராதனை செய்யப்பட்டதை தொடர்ந்து மீண்டும் கிணற்றிலிருந்து வெளியே வந்து வரதராஜ பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்நிகழ்வு நள்ளிரவு நேரத்தில் நடைபெற்றாலும் ஏராளமான பக்தர்கள் திரண்டு வந்து நடவாவி சித்ரா பௌர்ணமி உற்சவத்தில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்துவிட்டு சென்றனர்.